பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ரோமர் எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 33வது வசனம். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது சமாதானத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக காரியங்களில், குடும்பங்களில், செய்கிற வியாபாரத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். இந்த சமாதானத்தை நாம் காத்து கொள்ளும்போது தானே தேவன் நம்மளோடு கூட அவர் இருக்கிறார். இந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? 2 கொரிந்தியர் 13:11 கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் சமாதானத்தோடு இருந்தால் தான் இந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு பக்கம் ஜெபிக்கிறோம், இன்னொரு பக்கம் சமாதானத்தை இழக்கிறோம். சில நெருக்கம் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்பொழுது குடும்பத்தில் நாம் சமாதானத்தை இழக்கிறோம். அந்த சமாதானத்தை இழந்து நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது, இல்லை ஒரு காரியத்தை செய்யும்போது உங்களால் அந்த காரியத்தை சரியாய் செய்ய முடிகிறதா? இல்லை. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் சமாதானத்தோடு இருந்தால் தான் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். 2வது ரோமர் 16:20 வாசிக்கும்போது, இந்த சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சாத்தானை தேவன் என்ன செய்கிறார்? உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுகிறாராம். எப்போ? நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சில ஆவிகளை ஆண்டவர் உங்கள் காலின் கீழில் நசுக்கி போடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, 3வது பிலிப்பியர் 4:9 வாசிக்கும் போது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் எதை தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறீர்களோ, தேவன் எதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யும்போது சமாதானம் உண்டாயிருக்கும். சமாதானத்தின் தேவன்
உங்களோடு இருப்பார். இந்த காலவேளையில் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய காரியத்தை நிறைவேற்றுவார். செபிப்போமா? பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. இந்த காலவேளையில் சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருங்க. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருடைய போராட்டங்களையும் இயேசப்பா நிர்மூலமாக்கி அவைகளை எங்கள் காலின் கீழ் போடுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.